தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அந்த குன்றத்தூர் அபிராமி அப்படின்ற வழக்கு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். 2018ஆம் ஆண்டு பிரியாணி ஹோட்டல் அங்கே வந்துட்டு பரிச்சயமான ஒரு நபருடன் இருந்த கள்ள உறவின் காரணமாக, தகாத உறவுன்னு சொல்லலாம். கள்ள உறவுன்னு ஒன்று கிடையாதுன்னு வச்சுப்போம். தகாத உறவு திருமணம் கடந்த உறவு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சுபவி மாதிரி. ஸோ திருமணம் கடந்த உறவை வைத்திருந்த காரணத்தினால அந்த மோகம் தலைக்கு ஏறி அதன் அடிப்படையில் எண்ண ஓட்டங்கள் மாறி அது குரூரமாக ஒரு உருவம் எடுத்து அதன் விளைவாக அந்த குழந்தைகள், அந்த ஒரு பெண்ணுடைய குழந்தைகள், அபிராமிங்கிற அந்த பெண் ஒரு குடும்ப பெண், அவங்களுடைய 2 குழந்தைகளை, ஒரு ஆண் ஒரு ஒரு பெண், இந்த 2 குழந்தைகளை வந்து விஷம் வைத்து கொன்ன அந்த வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்குடைய தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஏன் சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும்னாக்க, இந்த மாதிரியான ஒரு வழக்கில், அதாவது இவ்வளவு கொடூரமாக ஒரு தாய் இருக்க முடியுமா? பெற்ற பிள்ளைகளையே கொல்லக்கூடிய அளவிற்கு மோகம் தலைக்கு ஏற முடியுமா? இது மாதிரியான ஒரு நபர்களை எல்லாம் ரோட்டில் பார்த்த இடத்துல கண்டந்துண்டமாக வெட்டணும் இப்படிலாம் சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு வந்து கோபம், நம்மளுடைய உணர்ச்சி வெளிப்பாடுகள் இருக்கும். அது நியாயமான ஒரு கோபமும் தான், நியாயமான உணர்ச்சி வெளிப்பாடு தான், ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னாக்க, சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அதை வந்து உங்கள் முன்னால் கொண்டு வருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் கடமைப்பட்டிருக்கிறேன்னா, ஒரு வாக்கு கொடுத்தேன். அது என்ன அப்படின்னாக்கா, நான் சிறையில் இருந்த காலகட்டத்தில், அதாவது 2021 ஜூன் 14 நான் சிறைக்கு சென்ற அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 7 மாதங்கள் சிறையில் இருந்தேன். அப்போது வந்து புழல் சிறையில் விசாரணை கைதியாக என்னுடன் இருந்த நபர் தான் அந்த பிரியாணி கடையில் பணி செய்த அந்த மீனாட்சி சுந்தரம் என்கிற அந்த நபர். இன்றைக்கு அவரும் வந்து குற்றவாளி என்று முடிவாகி அவருக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இருவருக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயுள் முழுக்க அவர்கள் வந்து சிறையில் இருக்க வேண்டும் அப்படின்னு, ஆயுள் காலம் முழுக்க சிறையில் இருக்க வேண்டும் அப்படின்னு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மீனாட்சி சுந்தரம் என்கிற நபரை வந்து நான் சந்திக்க நேர்ந்தது எப்படி அப்படின்னா, அந்த சிறையில் வந்துட்டு நான் இருந்த அந்த பிளாக்காக பிரிச்சிருப்பாங்க இந்த புழல் சிறையில். அதில் முதல்ல என்டர் பண்ணோன்னே இருக்கக்கூடிய பிளாக் வந்து குவாரண்டைன் பிளாக்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி புதிதாக செல்லக்கூடிய கைதிகள்லாம், அதாவது விசாரணை கைதிகள்லாம் பார்த்திங்கன்னா, புது பிளாக்குன்னு ஒன்று புதுசாக கட்டியிருக்காங்க, அங்கே அனுப்பிடுறாங்க. ஆனால் முன்னாடி எப்படின்னாக்கா, புதுசாக வரக்கூடிய விசாரணை கைதிகள், அதுவும் முதல் முறையாக சிறைக்கு வரக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களை வந்து இந்த குவாரண்டைன் பிளாக்ன்ற பிளாக்கில் தான் வச்சுருந்தாங்க. அப்போது வந்து கோவிட் டைம் வேறு. அந்த பிளாக்கில் பார்த்திங்கனாக்க மீனாட்சி சுந்தரம் தான் கோலோச்சி கொண்டிருந்தார் என்றே சொல்ல வேண்டும். யார் இந்த மீனாட்சி சுந்தரம்? இவர் தான் வந்து இந்த வழக்கில் அபிராமி என்கிற அந்த பெண்ணை வந்து அவருடன் ஒரு உறவை வைத்துக்கொண்டு, அந்த உறவின் அடிப்படையில் அது கொலை வரைக்கும் சென்று அந்த வழக்கு வந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அபிராமி எங்கே இருக்காங்கன்னா, புழலில் பெண்கள் சிறை அப்படின்னு தனி சிறை வளாகம் இருக்குது. அந்த சிறை வளாகத்தில் அவங்க இருக்காங்க. இந்த மீனாட்சி சுந்தரத்தை நான் சந்திப்பதற்கான வாய்ப்பு எப்படி ஏற்படுதுன்னா, அந்த பிளாக்கையே அவர் தான் கோலோச்சுகிறார், அவர் தான் எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கார். அப்படின்னும் பொழுது அந்த நபர் என்னை வந்து வேறு பிளாக் மாற்றுறாங்கன்னும் பொழுது, திரும்பி வரும்பொழுது எனக்கு கம்ஃபர்டபுளாக என்னுடைய இடத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய உதவி எல்லாம் அவர் செய்தார் அப்படின்றதுனால எனக்கு அவருடைய பரிச்சயம். இதுதான் அறிமுகம். இதிலிருந்து ஆரம்பிப்போம். மீனாட்சி சுந்தரம் இவ்வளவு மோசமான ஒரு செயலை செய்திருக்கிறார் அப்படின்ற நிலையில், அது என்ன காரணத்தினால அவர் செய்திருப்பார் அப்படின்னு நிறைய பேர் அங்கே வம்பு பேசுகிறவங்களாம் வந்து, சிறையில் உட்காந்து வேறு என்ன பண்ண முடியும்? காலையிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஏதாவது ஊர் வம்பு பேச வேண்டியது தான். ஏன்னா நான் இருந்த காலகட்டத்தில், இப்போ டிவி வந்துருச்சுன்றாங்க, நான் இருந்த காலத்தில் டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ ஆளுக்கு பேசுகிற வம்புகள் தான். அப்படின்னும் பொழுது அரசல் புரசலாக பேசுவது உண்டு. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து அந்த மீனாட்சி சுந்தரமே இது சம்மந்தமாக பேசுகிறார். அவர் வந்து என்னோட வந்து பரிச்சயமாவது, இப்போ பேசணும்னு வராரு. ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 2.5 3 மணி நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்குது. அதில் அவர் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்கிட்ட கொட்டுறாரு. அப்போ இந்த மீனாட்சி சுந்தரமும் வந்து அங்கே பார்க்கப்பட்டது என்னென்னா, ஐயோ இவ்வளோ கொடூரமான ஒரு ஆள், இவர் வந்து என்னையா அது, ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டு போய் கவர் பண்ணியிருக்கான், கவர் பண்ணதோடு இல்லாமல் அந்த பொண்ணை வச்சு 2 குழந்தைங்களையும் கொண்டு இருக்கான், இவ்வளோ மோசமான ஒரு ஆளாக இருப்பான், இவனை வந்து நம்பலாமா? இப்படிலாம் இருந்த சமயத்தில் அவர் எங்கிட்ட வந்து பேசுகிறாரு அப்படின் பொழுது நமக்கே ஒரு நெருடல் இருக்கும் இல்லையா? ஏன்னா அங்கே பல குற்ற பின்னணி கொண்ட நபர்கள் இருக்காங்க. நம்மக்கிட்ட பழகும்பொழுது நல்லா இருக்காங்க. ஆனால் வெளியில் அவங்க என்னென்ன குற்றச்செயலை செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னு கேட்கும்பொழுது, ஐயோ இவங்களா அதை செஞ்சுருப்பாங்க, இந்த
பச்சை முகம் கொண்ட நபர்களாக இவ்வளோ கொடூரமான கொலைகள்லாம் செஞ்சுருப்பாங்க, இல்லை கொடூரமான செயல்கள்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு நமக்கே தோணும் இல்லையா? அப்படி வந்து பேசும்பொழுது தான் என்கிட்ட வந்து உட்காந்து ரொம்ப ஆர்வமாக நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னும்போது, நீங்கள் வேறு யார்கிட்டயோ பேசியிருக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட தான் சொல்லணும்னு தோணுது அப்படின்னு அவர் உடஞ்சி போய் என்கிட்ட வந்து நிறைய பேசுகிறாரு. பேசும்பொழுது நிறைய இடங்கள்ல அவர் வந்து உடஞ்சி போய் அழறாரு. அப்போது அந்த விஷயத்த எல்லாத்தையும் உள்வாங்கி நான் ஏதாவது ஒரு தருணத்தில் இதை வெளிப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த தீர்ப்பு வந்துருச்சு. அவர் அந்த தீர்ப்பை வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு சாதகமாக வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தார். ஏன் அவருக்கு சாதகமாக வரும்? இங்கே தான் ட்விஸ்ட்டு. அவருக்கு ஏன் சாதகமாக வர வேண்டும் அப்படின்னா, இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் அவருடைய தரப்பு வாதம். அவர் சொல்லக்கூடியது என்னன்னா, ஆமாம், திருமணமான அந்த பெண்ணுடன் நான் உறவு வைத்திருந்தது உண்மை. அதை நான் மறுக்கவே இல்லை. நாங்க 2 பேரும் வந்து உறவில் தான் இருந்தோம். அது கணவருக்கு தெரியாமல் தான் அந்த உறவில் தான் நாங்க இருந்தோம். ஆனால் அதையும் கடந்து நான் வந்து அந்த குடும்பத்தின் மீது எனக்கு வந்து ஒரு பச்சாதாபம் இருந்த காரணத்தினால, இதை திருமணம்ங்கிற அளவுக்குலாம் கொண்டு போக முடியாது என்பதனை அந்த பெண்ணிடம் சொல்லிக்கொண்டே வந்தேன். ஆனா அந்த பெண் கேட்பதற்கு தயாராக இல்லை. அது ஒரு ஒரு இது சொல்வாரு அவரு. என்ன சொல்வாருன்னா, அந்த அந்த பொண்ணோட கண்ல ஒரு 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 அப்சஷன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு காம வெறி. அந்த வெறி என்னன்னா, நான் எப்படியாவது ஒண்ணு ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி அந்த வெறி எனக்கு தெரிஞ்சது. அத வந்து நான் வந்து ஒரு ஒரு சாத்தானுடைய அ பிரதிபலிப்பா நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு அந்த ஒரு வெறி இருந்தது அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்வார். அது மட்டும் இல்லாம அடுத்தது என்ன நான் கேட்டேன். சரிங்க, இந்த சம்பவம் நடந்து நான் ரொம்ப டீப்பா போறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க சொல்ல வந்து நீங்களா பேசுறதுனால நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். எப்படி இது நடந்தது? அப்படின்னும்பொழுது சொல்றாரு, இல்லங்க, காவல்துறையோட ஒரு பகுதி ஸ்டோரி கரெக்ட்டு. என்னன்னா, இவங்க பிரியாணி கடையில இவர் வந்து மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த கடைக்கு அந்த அம்மா வந்துட்டு போகும். அந்த பிரியாணி ஹோட்டலுக்கு வந்துட்டு போகுன்றது உண்மை. அதுல இவங்க 2 பேருக்கும் தொடர்பு ஏற்பட்டது என்பதும் உண்மை. ஆனா, அந்த கொலை நடந்த நாள் இருக்கு பாருங்க. அங்க தான் வந்து சம்பவம் வேற. நான் வந்து அந்த குழந்தைகள கொலை பண்ணுங்க, இல்ல அந்த புருஷன வந்து நீ கொலை பண்றதுக்கு விஷம் வையின்னு நான் சொல்லவே இல்ல. நான் வீட்ல படுத்து தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு 6 மணிக்கு கதவு தட்டுறாங்க. தட்டுனா எங்க அப்பா தான் திறக்கிறாரு. எங்க அப்பா திறந்து வந்து என்ன வந்து எழுப்புறாரு. போலீஸ் வந்திருக்குன்ட்டு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் போலீஸ் என்ன ஜீப்ல வச்சு கூட்டு போறாங்க. கூட்டு போனா அந்த பெண் வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போனா, அங்க ஒரு பாட்டி அழுதுகிட்டு இருக்காங்க. யாரு? அந்த குழந்தைகளுடைய பாட்டி. அதாவது இந்த கணவர் அபிராமியுடைய கணவருடைய அ தாய். அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. 2 குழந்தை இறந்து கிடக்குது. இது மட்டும் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன அப்படியே அடையாளம் காமிச்சுட்டு, "இதானே வீடு, நீ தானே இங்க வந்திருக்க நீ" அப்படின்லாம் கேட்டாங்க. கேட்டு என்ன அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சு என்னுடைய மொபைல் ஃபோன வச்சிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனுக்கு எப்படியும் அந்த பொம்பள ஃபோன் பண்ணுவா அப்படின்றதுனால வச்சிருந்தாங்க. அப்போ அந்த பெண் ஃபோன் பண்ணுச்சு. பண்ணும்பொழுது என்ன பேச சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அத நான் பேசினேன். போலீஸ் என்ன பேச சொன்னதோ அத நான் பேசினேன். "நீ வந்து இந்த இடத்துக்கு வந்துரு. நீ ஏன் இந்த மாரி பண்ண? நீ இந்த இடத்துக்கு வா" அப்படின்ட்டு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, அத அப்படியே கட் பண்ணி, எடிட் பண்ணி மாத்தியிருப்பாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கொலையை செய்வோம் என்பது போல ஒரு திட்டமிடுதலை ஏற்படுத்தி இருப்பாங்க அப்படின்றதையும் பதிவு பண்றாப்புல. அடுத்து அவர் சொல்றாரு, நாங்க 2 பேரும் பஸ்ல போகும்போது பிடிபட்டோம்னு சொல்றாங்க. அது தப்பு. ஏன்னா அன்னைக்கு காலையிலேயே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நான் இருந்தேன். அந்த பெண்ணை ஒரு இடத்துக்கு வர சொல்லி சொன்னாங்க. அத வர சொன்னேன். அந்த இடத்துல தான் வச்சு பிடிச்சாங்க. இப்படின்றது தான் வந்து முழு கதை. ஆனால் காவல்துறை அதை அப்படியே மாற்றி விட்டது. 2 பேரும் சேர்ந்து தப்பித்து ஓட நினைக்கும் பொழுது பிடிபட்டோம் அப்படின்னு மாத்திட்டாங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. அடுத்தது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீதிமன்றத்துக்கு நாங்க 2 பேரும் ஆஜராகும் பொழுது வேற வழி கிடையாது. அவங்க வந்து லேடீஸ் அந்த வுமன் இதில பிரிசன்லேருந்து வராங்க. நான் வந்து இங்கேருந்து வரேன். 2 பேரும் வந்து ஆனா ஒரே இடத்துல ஆஜராகும் அப்படின்னும் பொழுது, அந்த பெண் வந்துட்டு ரொம்ப உடைந்து போய் இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க வந்து நீதிமன்றத்திலயும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் வந்து எனக்கு உதவல. இத கொலை செய்யணும்னு சொல்லல. இதை நானா தான் செஞ்சேன். ஏதோ ஒரு அவசரத்தில செஞ்சுட்டேன். மனிதர்களுடைய எண்ண ஓட்டங்கள் குரூரமா எப்படி மாறுது பாருங்க. அதாவது ஒருத்தரை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த மோகம் தலைக்கு ஏறும்பொழுது, அந்த ஒரு நிமிடத்தில் செய்யக்கூடிய தவறு என்பது ஒருத்தர் வாழ்க்கையை மட்டும் முடிக்கலைங்க. 3 குடும்பம் இதில பாதிக்கப்பட்டிருக்கு. 1 அபிராமியோட குடும்பம். அடுத்து அந்த அந்த மீனாட்சி சுந்தரம் என்கிற அந்த கோ அக்யூஸ்ட் அவனுடைய குடும்பம். 3வது அந்த கணவன்.
அந்த கணவன் அந்த 2 குழந்தைங்களையும் இழந்துட்டார். அவருக்கும் விஷம் வச்சாங்க, அவர் தப்பிச்சுட்டார். ஆனால் அந்த 2 குழந்தைங்களையும் இழந்துட்டார். தன் மனைவி இந்த மாதிரியான ஒரு செயலை செய்திருக்கிறார்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு அது ஒரு ஒரு உளவியல் ரீதியாக அப்படி தாக்கும். அப்போ 3 குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கின்றன. எதுக்காக? தகாத உறவை வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த உறவு அந்த அந்த பேஷன் ஒருத்தர் மேலே வரக்கூடிய அந்த அப்சஷன் இருக்குது பாருங்கள், எத்தனை குடும்பங்களை சிதைக்கிறதுன்னு பாருங்கள். இதையெல்லாம் நம்ம உள்வாங்கிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த மீனாட்சி சுந்தரம் பார்த்தீங்கன்னா சிறையில் மிக செல்வாக்குடன் கோலோச்சி கொண்டிருந்தார். செல்வாக்குன்னா ஸ்பெஷலாக அவருக்கு எதுவும் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சிறை கைதிகளை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல, தன்னுடைய பேச்சால் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல அவர் இருந்தார் அப்படின்ற நிலையில் அந்த மீனாட்சி சுந்தரத்துக்கு பெயில் கிடைக்குது. மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயில் கிடைக்குது. அந்த பெயில் வாங்கி சூப்பரண்டோட ஒரு தகராறு அப்படின்ற காரணத்துக்காக வெளியில் வந்து உட்காந்துருக்காரு. பெயில் வாங்கிட்டு அந்த அந்த கேட்டை தாண்டி தான் வெளியில் போயிடலாம். கையில் சீன்லாம் குத்திட்டாங்க. அப்படி உட்கார்ந்துருக்க சமயத்தில் மெஜிஸ்ட்ரேட்டை இதுக்கு ஜெயிலுக்குள்ளே கூட்டு வந்து அந்த பெயிலை கேன்சல் பண்ணுறாங்க. அப்போ மிகப்பெரிய அளவில் உடைந்து போகிறார். உடைந்து போனவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு இந்த கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி, நான் இந்த இந்து கடவுள்களெல்லாம் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறார். நான் பார்த்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூம் போகிற சமயம், குளிக்கிற சமயம், பாத்ரூம் போகிற சமயம், அப்புறம் சாப்பிட்றது, இதை தவிர்த்து மற்ற நேரத்துலலாம் முழு நேரமும் பைபிளை வச்சுட்டே உட்காந்துருப்பாப்புல. ஏன்னா அவர் இன்னொன்று சொன்னார், என்னுடைய குடும்பம் இந்த 3 குடும்பம் சிதைந்திருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, இந்த 3 குடும்பத்தில் ஒரு குடும்பமாக எடுப்போம். இந்த கணவர் விஷம் வைக்கப்பட்டு பிழைத்து கொண்ட கணவர், அவருக்கு வாழ்நாள் முழுக்க அது ஒரு ஆறாத வடு. 2 குழந்தைங்களை இழந்துட்டோம் அப்படின்னு தன்னுடைய மனைவி இந்த மாதிரியான ஒரு செயலை செய்து விட்டார். அது தன் மீது எப்படிப்பட்ட ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தும் இப்படின்றது ஒரு பக்கம். அந்த குடும்பம் போச்சா, நாசமாச்சா. அடுத்து அபிராமியோட குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அந்த குடும்பத்தில் இன்னொரு ஒரு சோகம் நடைபெறுது. அது என்ன அப்படின்னா, அபிராமிக்கு ஒரு தம்பி, அவர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். ஆனால் இந்த வழக்கு இல்லை இந்த பெண்ணுடைய தம்பி தான்ன்றது சொல்லாமல் அவர் காதலிக்கிறார். நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகுது. நிச்சயதார்த்தத்தை அன்றைக்கி தான் தெரிய வருது அந்த குடும்பத்திற்கு இந்த பெண்ணுடைய தம்பி அப்படின்ட்டு. அதனால் அது கேன்சல் ஆகுது. அது கேன்சல் ஆகிறத தாங்க முடியாமல் அவருடைய தம்பி, அபிராமியுடைய தம்பி தற்கொலை செய்து கொள்கிறார். ஒரு அக்கா வந்து இந்த மாதிரியான கொடுமையான செயல் செய்தது, அந்த குடும்பம் எந்த அளவுக்கு அது வந்து இந்த குடும்பத்தை எல்லாரும் திட்டி தீர்ப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன தெரிஞ்சிருக்க முடியும், இதெல்லாம் நடக்கும் தெரியுமா? ஆனாலும் உன் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு அந்த பெற்றோர்களே தான் தாக்குவாங்க. அதை தாங்கி கொண்டிருக்கிற அதே தருணத்தில் அந்த தம்பி அவன் என்ன தப்பு செஞ்சான்? அவங்க அக்கா பண்ண பிரச்சனைக்கு அவன் தம்பி என்ன செய்ய முடியும்? ஆனால் அவனையும் பாதித்த காரணத்தினால் அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். இது அந்த பெண்ணை மேலும் உளவியல் ரீதியாக பாதிக்குது. அந்த குடும்பம் வந்து இந்த பெண்ணோட இருக்கக்கூடிய எல்லா தொடர்பையும் துண்டிச்சிருச்சு. அப்போது நம்ப மாட்டீங்க, சிறை அந்த நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது இந்த மீனாட்சி சுந்தரத்துடைய தந்தை அவர் போய் ஆறுதல் சொல்லுவார் அந்த பொண்ணுக்கு. சரிம்மா, நடந்துருச்சு, என்ன பண்ண முடியும், இனிமையாவது வாழ்க்கையை வந்து அமைதியாக நீ நடத்துறதுக்கு எப்படி அப்படின்றத யோசி, அமைதியை இழக்காத அப்படின்லாம் சொல்லி ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துல அவர் தந்தை, மீனாட்சி சுந்தரோட தந்தை இருந்தார். ஏன்னா மீனாட்சி சுந்தரம் ஒரே மகன். அவருடைய தந்தை வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட், அவ்வளவுதான். அவருக்கு வயது மூப்பு ஆயிடுச்சு. ஏர்னிங் மெம்பர் யாரும் கிடையாது குடும்பத்தில். உங்கள் அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பாங்க? அந்த மீனாட்சி சுந்தரம் ஹோட்டலில் சம்பாதிச்ச வருமானத்தை வைத்து தான் அந்த குடும்பம் நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அதுவும் கிடையாது. இப்படி 3 குடும்பங்களும் நசுங்கி நாசமாக போய்விட்டது. எதனால்? 2 பேர் தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிற காரணத்தினால. எதுக்கு சொல்கிறேன்னா, அது ஒரு அறிவுரையாகவோ அப்படின்லாம் நான் சொல்லலை. இதில் அவரவர் ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கலாம். நான் மீனாட்சி சுந்தரம் உத்தமன் என்று சொல்வதற்காக இந்த காணொலியை போடலை. அவனே ஒத்துக்கிறான், ஆமாம் நாம் பண்ணது தப்பு, ஆனால் நான் கொலை செய்ய சொல்லலை. கொலை செய்யும் அளவிற்கு அந்த பெண்ணிற்கு அந்த மோகம் தலைக்கு ஏறிவிட்டது. அது ஒரு வெறியாக மாறிடுச்சு. அந்த வெறியுடைய வெளிப்பாடு தான் அது அந்த வேலையை பண்ணியிருக்கு. அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. எனவே கோர்ட் இன்றைக்கி வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு. இவர்கள் வந்து ஆயுள் காலம் முழுக்க சிறையில் இருக்க வேண்டும்னு. ஏற்கனவே 7 ஆண்டுகள் சிறையில் கடந்திருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போடுறது கமெண்ட்லாம் என்ன போடுறாங்க அப்படின்னா, அந்த பெண் இப்படி நெயில் பாலிஷ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? ஒருத்தரை கொண்டு போய் சிறையில் வைக்கிறீங்க. சிறையில் வைக்கும் பொழுது வேறு என்ன செய்யணும்? வெறும் அந்த 4 சுவரையே பார்த்துட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும்?
இங்கே இதெல்லாம் கமெண்ட் போடுறவங்க 2 நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்க ஒரு சிறைக்குள்ள. நான் 7 மாதங்கள் இருந்திருக்கின்ற காரணத்தினால நான் சொல்றேன். இயல்பு வாழ்க்கை என்பது எல்லா மனிதர்களுக்கும் வாழணும்ல. சாப்பிடாம இருக்க முடியுமா? சிறைக்கு அனுப்பிட்டாங்கன்னு சாப்பிடாம இருக்க முடியுமா? 1 நாள் இருக்க முடியும், 2 நாள் இருக்க முடியும், 3ஆவது நாள் இருக்க முடியுமா? பழகிக்க வேண்டியது தான். அங்கே இருக்கக்கூடிய நபர்களோட ஏதாவது ஒரு ஒரு வகையில அவர்களுடன் சிரித்து பேசுவதோ, அல்லது ஏதோ ஒரு இடத்துல அவர்களோட பேசுவதோ, இதனால் அவன் சிரிக்கிறான் பாருங்க. அவனுக்கு எந்த உணர்வும் கிடையாது. இப்படிலாம் நம்ம எடுத்துட்டு போக முடியாது. சிறை என்பது தனி உலகம் அது. அது ரொம்ப கொடுமையான, கடுமையான ஒரு உலகம் அது. ஏனால் நீங்கள் என்னதான் 1000 நீங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்து நீங்க நடக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. நீங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. வெளியில போயிட்டு காத்தாட நடந்துட்டு வரலாம். இதெல்லாம் இருந்தாலும் கூட சிறை சிறை தான். உங்களை வந்து கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற உணர்வே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாரமா இருக்கும். அப்படின்னும் பொழுது ரொம்ப கடுமையான ஒரு தண்டனை தான் அது. அதுவும் ஆயுள் முழுக்க அப்படின்னும் பொழுது அவங்களுடைய லைஃப் முடிஞ்சிருச்சு. அந்த 5 நிமிடமோ, 10 நிமிடமோ ஏற்பட்ட சலனம் இருக்கு பாருங்க. அந்த சலனம் அவர்களுடைய வாழ்க்கையை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு பாருங்க. 3 குடும்பங்களை அழித்ததோடு அல்லாமல், இந்த 2 இளைஞர்களுடைய வாழ்க்கையும் மொத்தமாக முடித்து விட்டது. இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, உணர்வுகளை கட்டுப்படுத்த நமக்கு வந்து அந்த ஏன்னா உணர்வுகள் என்பது நேச்சுரல். இது இயற்கை. ஒருவர் மீது நமக்கு வரக்கூடிய ஆசையோ, ஒருவர் மீது நமக்கு வரக்கூடிய மோகமோ, இதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பா இயற்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அதை கட்டுப்பாட்டில் வைக்கலனா இதுதான் நடக்கும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த வழக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இதில் உண்மையிலேயே நான் பரிதாபப்படுவது, அபிராமி அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவங்க குடும்பமே அவங்கள உதாசீனப்படுத்திருச்சு, தள்ளி வச்சிருச்சு. இதை எல்லாருமே சொல்லுவாங்க, ஆமாம் தேவைதான் அந்த பெண்ணுக்கு. ஏன்னா அந்த கொலையை செய்தார்ன்ட்டு. ஆனால் சபலத்திற்கு இடம் கொடுத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக மீனாட்சி சுந்தரம் என்பவருடைய வாழ்க்கையும் முடிந்து விட்டது. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரையில் அவர் கொலை செய்ய வேண்டும் என்பதற்கு தூண்டுதலாக இருக்கவில்லை, அவர் தரப்பு வாதத்தை கேட்கும் பொழுது. ஆனாலும் அவரும் சேர்ந்து இதற்கு அனுபவிக்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டார் அப்படின்றதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது. இது சம்பந்தமாக வேற எந்த மீடியாவும் இதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மேலாப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவாங்க. கதறி எழுதார் அபிராமி, கதறி எழுதார் மீனாட்சி சுந்தரம், இருவரும் கொடுமையான செயல்களை செய்தார்கள், இதுதான் பேசுவாங்களே தவிர்த்து அவர்கள் மனதிற்குள் என்ன இருந்தது அப்படின்றதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஏன் கிடைச்சது அப்படின்னா, நான் சிறையில் இருந்த பொழுது மீனாட்சி சுந்தரத்தோட பல மணி நேரம் உரையாடுவதற்கான வாய்ப்பு கிடைச்சதுனால அவருடைய தரப்பு வாதத்தையும் நீங்கள் எப்போவாவது வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் வெளியில் சொல்லுங்கன்னு சொன்னாப்புல, அதுவும் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கன்னு சொன்னாப்புல, தீர்ப்பு வந்துருச்சு. அதனால் இப்போ நான் சொல்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.